இந்த எம்பாரோடு ராமானுஜர் தீர்த்தமாடுவதற்கு ஏதோ கரைக்கு போயிருக்கார். போயிட்டு வரும்போது ராமானுஜர் கிடுகிடு நடந்து வந்தா திரும்பி பார்த்தா எம்பாரை காணோம். இங்கேயோ பார்த்தா தூரக்க எம்பார் என்னவோ பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா ஒரு பாம்பு கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு இவர். ஐயோ இது என்னது, பாம்பு கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கேன், எதுக்கு இவனுக்கு இந்த பம்பெல்லாம் இந்த எம்பாருக்கு, ஒழுங்கா ஆசிரமத்துக்கு வரதை விட்டுட்டு எம்பார் ஏதோ பேசிட்டு வந்தார். பாஷ்யக்காரர் கேட்டாராம், ஏண்டா என்ன செய்து கொண்டிருந்தீர் அந்த அரவத்தோடு? இல்லே, அந்த அரவத்துக்கு நாவில் ஒரு முள் இருந்தது. அந்த பாம்பு வாயை திறந்து என்னை பார்த்து சொல்ற மாதிரி இருந்தது, முள்ளை எடுத்துத்தானு. அது கடிக்குமோ கடிக்காதோன்னு கூட நான் யோசிக்கிறேன். அது தவிச்சுன்னு இருந்ததே, என்னால் அதை பார்க்க முடியல. அதனால அது என் நாக்கில் பட்டு வஸ்திரத்தை என் கையில் சுத்தி கொண்டு அந்த முள்ளை எடுத்தேன் சுவாமி, அதனால கொஞ்சம் நாழியா எடுத்துனாராம். பாஷ்யக்காரருக்கு கண்ணில் தண்ணியா. விஷத்தோடு இருக்குன்னு தெரிஞ்சுண்டு நீ அதுக்கு கைங்கரியம் பண்றியே, எப்பேற்பட்டவனப்பா எம்பார் நீ அப்படிங்கிற சம்பவத்தை நினைச்ச திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா, வாயிற் கையிட்டேனோ எம்பாரை போலே